கீழ்ப்படிதல். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். பாவத்திற்கு அடிமைகள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நாம் இதற்கு முன்பு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம் என்பதை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். முன்னே நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற நாம் ஒரு காலத்தில் பாவத்திற்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பழைய பாவ ஜீவியத்தை நினைத்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய வேண்டும். பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிக்கும் கிருபையினால் தங்கள் பாவங்களில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பாவத்திற்கு ஊழியம் செய்த அவர்கள் இப்போது கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறார்கள். கிறிஸ்துவின் ஊழியத்தை நாம் உண்மையோடு செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய பழைய ஜீவியத்திற்கு திரும்பி போய்விடக் கூடாது. இப்போது நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தில் மனமாற்றம் உண்டாயிருக்கிறது. சுவிசேஷத்தின் பிரமாணத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படுகிறோம். சுவிசேஷத்தின் உபதேச சட்டம் நமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் பிரமாணம். சுவிசேஷத்தின் உபதேச சட்டம் சத்தியமும் பரிசுத்தமுமானது. சுவிசேஷம் என்பது ஒரு முத்திரையை போன்றது. கிருபை முத்திரையினால் உண்டாகும் அடையாளம். நாம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறோம். சுவிசேஷத்தின் உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்குள் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. இந்த கீழ்ப்படிதல் புறம்பானதாக இருக்கக்கூடாது. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த கீழ்ப்படிதல் உண்டாக வேண்டும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் சுபாவம் நம்முடைய ஜீவியத்தில் ஓர் பகுதியாக இருக்க வேண்டும். நாம் சுவிசேஷத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படுவதனால் பாவத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். முதலாவது நம்முடைய இருதயத்தில் மனமாற்றம் உண்டாயிற்று. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாயிற்று. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம் இப்போது நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நாம் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பு நமக்கு இஷ்டமானபடி ஜீவிக்க கூடாது. இஷ்டம் போல் ஜீவிப்பதற்காக நாம் விடுதலையாக்கப்படவில்லை. நீதி நம்முடைய எஜமானாய் இருக்க வேண்டும். பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்படும் வரையிலும் நம்மால் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவரும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆகையினால் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பாக நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். உபதேச சட்டம் என்பது சுவிசேஷத்தின் நற்செய்தியை குறிப்பிடுகிறது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வார்ப்பிக்கப்படும் அச்சை போன்றது. ஒருவன் கிறிஸ்தவ உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய சாயலாக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அவன் தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறான். சுவிசேஷத்தின் உபதேசங்களுக்கு ஏற்ப விசுவாசிகள் வார்க்கப்படும் போது அவர்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை ஆழமாக பதிந்திருக்கும். அடிமை. மற்றவருடைய சித்தத்திற்கு தன்னை பூரணமாக அர்ப்பணித்துக் கொண்டவன். வேதாகமத்தில் பல்வேறு ஊழியக்காரர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரன் என்பதன் பொருள்
சுயாதீன அடிமை என்பதாகும். மனுஷருடைய அடிமைகள், ராஜாவின் வேலைக்காரர்கள், அதிகாரிகள், பாவத்திற்கு அடிமையாக இருக்கும் பாவிகள், கிறிஸ்துவின் சீஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரரான கிறிஸ்து, மோசேயும் எல்லா தீர்க்கதரிசிகளும், எல்லா ஊழியக்காரர்களும் மூப்பர்களும். ஒருவர் தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தாலும் பணிவிடைக்காரராக இருந்தாலும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை அதிகாரம் செலுத்தக்கூடாது. தேவ அன்போடும் மனதுருக்கத்தோடும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நீதிக்கு அடிமைகள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். முன்னே நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அப்போது அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்புக் கொடுத்தோம். நம்முடைய சரீரம் பாவத்தின் இருப்பிடமாக இருந்தது. இந்த பாவத்தை செய்வதற்கு நாம் நம்முடைய சரீரத்தை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தோம். யாரும் நம்மை கட்டாயப்படுத்தாமலேயே அசுத்தத்தையும் அக்கிரமத்தையும் செய்தோம். சாத்தான் தன்னுடைய ஊழியத்தை செய்யுமாறு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நாமவே நம்மை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்தால்தான் அவன் நம்மை அடிமைப்படுத்துவான். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நம்மை பயன்படுத்துவான். அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு அக்கிரமமே கூலியாக கொடுக்கப்படும். காற்றை விதைக்கிறவன் புயல் காற்றை அறுப்பான். பாவத்தை விதைக்கிறவன் திரளான பாவங்களை அறுப்பான். அவனுடைய இருதயம் மேலும் மேலும் கடினப்படும். இது மனுஷருடைய சுபாவம். நம்முடைய மாம்ச பலவீனத்தை பற்றி பவுல் பேசுகிற போது மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் என்று எழுதுகிறார். நம்முடைய மாம்ச பலவீனத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக பவுல் இதை மிகவும் தெளிவாக எழுதுகிறார். நாம் ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். அப்போது நாம் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தோம். பாவம் செய்வதற்கு தேவன் யாருக்கும் அனுமதி கொடுப்பதில்லை. ஆனால் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் அந்த உரிமையை தாங்களாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். தங்களுக்கு பாவம் செய்ய உரிமை இருப்பதாக சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீதிக்கு நீங்கினவர்களாக இருக்கிறார்கள். தம்முடைய நீதியில் இருந்து தேவன் யாரையும் நீக்கி போடவில்லை. பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் தங்களுடைய சுய தீர்மானத்தினால் நீதிக்கு நீங்கினவர்களாக இருக்கிறார்கள். நீதிக்கு நீங்கி இருப்பது விடுதலை அல்ல, இது மகா பயங்கரமான அடிமைத்தனம். ஏனெனில் நீதிக்கு இவர்கள் நீங்கினவர்கள் ஆகும்போது பாவத்திற்கு அடிமைகளாகி விடுகிறார்கள். கிரேக்க ஆசிரியர்கள் ஒரு காரியத்தை எழுதும்போது அதை வாசிப்போர் புரிந்து கொள்ளும் விதமாகவே எழுதுவார்கள். கவிஞர்களும் தத்துவ ஞானிகளும் சாதாரண விஷயங்களை கூட மிகவும் கடினமான மொழி நடைகளை பயன்படுத்தி வாசிப்போருக்கு எளிதில் புரியாதவாறு எழுதுவார்கள். பவுல் இங்கு மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன் என்று கூறுவது அவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் பேசுவதை குறிப்பிடும். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே அவர்கள் அவர்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார்கள். அதுபோல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி அவர்கள் தங்களுடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்தி கூறுகிறார். அவர்கள் நீதியையும் பரிசுத்தத்தையும் நடப்பிக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஒரே சமயத்தில் பரிசுத்தவானாகவும் பாவியாகவும் இருக்க முடியாது என்பதை பவுல் மறுபடியும் இங்கு வலியுறுத்தி கூறுகிறார். ஒரு மனுஷன் ஒரே வேளையில் தேவனையும் சாத்தானையும் ஆராதிக்க முடியாது. அதாவது ஒரே சமயத்தில் ஒருவன் பாவத்திற்கும் நீதிக்கும் அடிமையாக இருக்க முடியாது.